தாவீது அரண்மனையில இருக்கும் பொழுதும் வழக்கம் போல செய்து வந்தது போல எப்பொழுதும் அவன் சுரமண்டலம் வாசித்துக் கொண்டிருந்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த இடத்துல வனாந்தரத்துல இருந்தாலும் சரி, அல்லது நல்ல ஒரு அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக, ஆண்டவரை ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் உயர்ந்துட்டேங்கிறது ஆண்டவர் சொல்லக்கூடாது, நான் தாழ்ந்துட்டேங்கிறது ஆண்டவர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் என்னை வழிநடத்துகிற கர்த்தர் ஒருவரே, என்னை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் ஒருவரே, என்னை பராமரிக்கிறவர் ஆண்டவர் ஒருவரே, அவர் ஒருத்தர் தான் வாழ வைக்க முடியும், அவர் ஒருத்தர் தான் என்னை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி தாவீது அவர் எப்பொழுது வழக்கம் போல என்ன பண்றாரு, சுரமண்டலம் வாசிக்கிறாராம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்போது ஆண்டவரை தேடுகிற அந்த குணத்தை விட்டு வழிவிலைக்கு ஒரு நாள் பின்னோக்கி போயிடவே கூடாது. தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அப்படிங்கிறாரு. எப்பொழுது பிரச்சனையை அவருக்கு முன்னால் வைக்கிறது இல்லை, எப்பொழுது நமக்கு முன்னால் ஆண்டவர் வைக்கணும். முதல்ல அல்லேலூயா. நம்ம வீட்டுல ஒரு நாள் யார் இருக்கான்னு கேட்டாக்க சொல்லுவோம், என் வீட்டுக்கு முன்னால ஒரு எதிரி இருக்கிறான், அவன் என்னைக்கு தலை கீழே விழுந்து எதிர்பார்த்துட்டே இருக்கிற அப்படி எதிரியை சொல்லிட்டு இருப்போம். சில பேர் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை முன்னால் வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா தாவீது அவர் எப்போதுமே ஆண்டவரை முன்னால வைக்கிறார். நம்ம பிள்ளைகளை சாட்சி கேள்விப்படுறோம். அவங்க படிக்கிற ஸ்கூல்ல அவங்கள பார்த்து கர்த்தர் கூட இருக்கிறாரு, எனக்கு ஜெபமானு சொன்னாக்க ஸ்கூலுக்கு பாடத்துல டீச்சர் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் கேட்கறதுக்கு. அவங்க சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு காரியம்னா நான் மகள்கிட்ட சொல்லுவேன், அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய சாட்சி. அப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை யாரு பார்த்திருக்கிறா? டீச்சர் பார்த்திருக்கிறாங்க, வாழ்ற வாழ்க்கை ஸ்டூடெண்ட் பாக்குறாங்க, வாழ்ற வாழ்க்கை எல்லாருமே பாக்குறாங்க. அப்ப நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா, கூட இருக்கிறத நிரூபிச்சு காட்டிட்டே இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் இன்னும் உணராம இருக்கிறோம். இதை யாருக்குமே தெரியல, நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன், ஏன்னா இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கிறேன், இதை யாரும் கவனிக்கல. நம்மளை யாரு கவனிக்கிறோம், நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ, மனுஷன் என்னைக்கு கவனிக்கிறோம் நினைக்கிறோமோ அன்னைக்கு கர்த்தர் கண் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா நான் இப்படிதான் இருக்கிறேன், எனக்கு எதுவுமே இல்லை, நீ எதுவுமே இல்லைன்னு சொல்லும் போதுதான் எல்லாம் கொடுக்க நான் ஆயத்தமா இருக்க ஆண்டு பக்கத்தை வந்துடுறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நான் தனியா இருக்கு நினைக்கவே கூடாது. என்னைக்கு ஆண்டவரே சொல்லிட்டு அவர் பாதத்துல அவர் ஆலயத்து காலத்து வச்சீங்களோ அன்னைக்கு ஆண்டு சொல்லிட்டாரு, நீ என் மகள், நீ என் மகன், இந்த நாளில் இருந்து என்ன பண்ண போறேன், உன் மொத்த காரியத்தையும் நான் எடுத்துக்க போறேன் சொல்லி அவர் தன் கரங்கள் எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம பிள்ளையோட விசுவாசம் எல்லாம் ரொம்ப பெருசா தெரியும் சார். நான் நிறைய இடங்கள் பிரசங்கம் பண்ண போகும்போது சொல்லுவேன், ஆமா நோட்ஸே இல்லையா, ஆனா என் பிள்ளை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மார்க் வருதுயா, அல்லேலூயா, எல்லாத்தையும் நல்ல ரேங்க் எடுத்து மற்ற பிள்ளைகளோட. எவ்வளவு ஆச்சரியமான காரியம், எவ்வளவு அற்புதமான காரியம். இதுல சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு யோசனை. ஆனா நம்ம பிள்ளைகள்ட்ட நிறையவே இருக்கும், ஆனா இருந்தாலும் என்ன பண்ண மாட்டேங்குதுங்க. சில நேரங்கள்ல எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் பார்க்க முடியலையா. அப்ப நம்ம அவங்க சொல்றத கேட்க முடியும். அப்ப எங்க போனாலும் நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க ஒரு உயிருள்ள சாட்சியை நீங்க வாழ்றதை பார்க்கும்போது நான் ஊழியம் செய்யறதுக்கான பெருமைப்படுறேன். அல்லேலூயா. நீங்க வரதுக்கான கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 விசுவாசிகளுக்கு நான் போதகரா இருக்கிற விட இந்த மாதிரி சாட்சியா வாழ்ற கொஞ்சம் பேருக்கு நான் ஊழியக்காரங்க சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. இதுதான் தேவனை எதிர்பார்க்கிறது. இதுக்காக தான் நம்ம பிரயாசப்படுறோம், இதுக்காக தான் நம்ம ஊழியம் செய்யறோம். எதுக்காக தெரியுமா, ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கிறான்னு எனக்கு கர்த்தர் என்னைக்கு வெளிப்படுத்தி காட்டினாரோ அதே போல எங்க சபைக்கு வர உங்க ஒவ்வொருத்தருடையும் ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத மற்றவங்க சொல்றாங்க பாத்தீங்களா. அதுதான் ஒரு உண்மையான ஊழியம், அதுதான் ஒரு உண்மையான விசுவாசி, அதுதான் ஒரு உண்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சி. அவங்க வாழ்க்கை கர்த்தர் கிரியை செய்ய தான் போறாரு. அல்லேலூயா. ஆமா, என்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா